நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ரவை உப்புமா தான். நான் அந்த ரவையை பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா பொன்னரமாக வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி இல்லை, கருவேப்பிலையும் நான் என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. இப்போ நான் 1 கப்பு ரவை 3 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். 3 கப் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படியோ நீங்கள் பார்த்துக்கோங்க அளவு. நான் கொஞ்சம் நல்லா பொது இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி நான் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே நீங்கள் மஞ்சத்தூள் போடணுன்னா போடலாம். நான் மஞ்சத்தூள் போடல, நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கூட இதில் போடலாம், சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் போட்டிங்கன்னா, காய்கறிலாம் போட்டிங்கன்னா அது நமக்கு கிச்சடி மாதிரி ஆயிடும். நான் உப்புமா மாதிரி தான் செய்ய போகிறேன். இதுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து நானும் ரவை போட்டேன். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. நல்லா ரவை வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தோடனே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு ரவை உப்புமா ரெடி ஆகிடும். ஆனால் நல்லா இஞ்சின உடனே பொழுன்னு வரணும். சூப்பராக இருக்கும். இது சட்னி இல்லாட்டால் கூட பரவாயில்ல, ஒரு வடை இருந்தாலும் போதும், சக்கரை இருந்தாலும் சாப்பிடலாம், சீனி இருந்தாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்குங்க. நான் இஞ்சினோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா, சுட சுட ரவை உப்புமா, அதுக்கப்புறம் மெதுவடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க காலையில் உணவு சாப்பாடு. இந்த ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ரவை உப்புமா சூப்பராக இருக்கும். அதுவும் வேர்க்கடலை சட்னிக்கும் வடை. இன்றைக்கி இதில் சட்னி பிடிக்காதவங்க ஜீனி போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ உப்புமா பாருங்கள், நல்லா பொழுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம ஒரு பிரிஞ்சி சாதம் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 150 கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் இல்லை. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டு அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினோம்னா அரை வெங்காயம் வதங்கினாலே போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு வதங்குதோ அதுக்காக சாப்பாடு சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் நான் சாப்பாடு பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி தான். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் 2 தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டாச்சு. நான் அந்த 5 ரூபா பாக்கெட் தான் வாங்கி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 பாக்கெட் போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு ஊற்றிருக்கேன், ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இந்த பொன்னி அரிசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புலன்னு வரும். நான் விசில் வந்தோன்னே காட்டுறேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு 2 விசில் விட்டு இறக்கலாம். சூப்பரான பிரிஞ்சி சாதம் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டேன். கொத்தமல்லி, புதினா எதுவுமே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான பிரிஞ்சி சாதம், அதுக்கப்புறம் தயிர், அவிச்ச முட்டை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா முட்டை போட்டாச்சு. மிளகாத்தூள், உப்பு போட்டு முட்டை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் சாப்பாடும் பிரிஞ்சி சாதமும் தயிர், அவிச்ச முட்டை. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க.